ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? படிக்கலாம் சார். சரி. வணக்கம் ஐயா, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேங்க ஐயா. ரைட். இந்த குரூப்பில் வந்து என்னன்னா, எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களை மட்டும் தான் வந்து இந்த குரூப்பில் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே சார். ஓகே குருஜி. ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, பணவசதி கலை அப்படின்ற கிளாஸில் வந்து மீட் பண்ணுறீங்க. ஓகேவா? நம்ம சப்ஜெக்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பணம் அப்படின்னா நம்ம எந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் தரும்? குரு பகவானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ரவி சார் வந்திருக்காரா? வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அவர் இருக்கார் குரூப்பில். சரி, ரைட். லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ பொதுவாகவே எல்லாரும் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, கோச்சார குருவை வந்து நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும். இன்னைக்கு கோச்சார குரு எங்கே போயிட்டுருக்காரு? புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. கோச்சார குரு எங்கே இருக்காரு? புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இது யார் யாருக்கு பாசிட்டிவ், யார் யாருக்கு நெகட்டிவ்? ஒவ்வொருத்தருக்கு நெகட்டிவ் இருக்கு. எனக்கு நெகட்டிவ், பாசிட்டிவ் சார். யார் யாருக்கு பாசிட்டிவ், யார் யாருக்கு நெகட்டிவ்? குருஜி ராஜ் பாசிட்டிவ். ராஜ் பாசிட்டிவ் குருஜி. ஆஹா, எந்த நாமயோகம், எந்த கரணத்தில் திதியில் பிறந்தவர்கள் பாசிட்டிவ் கேட்கறோம் சார். சூலம் வரியான் வைத்தியத்தி அதிகண்ட வஜ்ரம் சுக்கிரத்துல பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவ் சார். சூலம் மாதத்துல பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவ். வரியான் வைத்தியதி, அப்புறம் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரமா? ஆமாங்க சார். ஆமாங்க. ஆறு நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பாசிட்டிவா? ஆமாங்க சார். கரணத்தில் சதுஸ்வாதம். சதுஸ்வாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பாசிட்டிவ். திதியில திதியில் துதியை ஏகாதசி சப்தமி. இப்ப குரு வந்து தீசுனியமா யார் யார் வருவாங்க? துதியை சப்தமி ஏகாதசி சதுர்த்தசி. திதியின் அடிப்படையில் துதியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்தசி, இந்த திதிகளில் பிறந்து லக்னத்துக்கு 3ல, அதே போல லக்னத்துக்கு 6ல, அதே போல லக்னத்துக்கு வந்து 8ல, லக்னத்துக்கு வந்து 12ல, இப்படிலாம் வந்து இந்த குரு மறைந்து இருந்தால் அது வந்து நல்லது. கரெக்டா இல்லையா? அப்ப திதியின் அடிப்படையில் துதியை சப்தமி, ஏகாதசி, சதுர்தசி திதியில் பிறந்து, உதாரணத்துக்கு தான் வந்து மேஷ லக்னம், கடக லக்னம், மகர லக்னம், விருச்சிக லக்னம். ஆனால் வந்து பாவ ரீதியாக அந்த குரு புனர்பூசத்தில் இருக்கிறவர் 3, 8, 12 மறைந்த அமைப்பில் வந்து வந்தது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தானே? ஓகே சார். ஓகே குருஜி. ஓகே. ரைட். இப்போ திதியின் அடிப்படையில் நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட்.
சதுஸ்வாத காரணத்தின் அடிப்படையில் சொல்றது கரெக்ட். நாம யோகத்தின் அடிப்படையில் சொன்னது எல்லாமே தப்பு. ஏன்? சார் ருத்ரத்தை உதைக்கிறதுனால சூரியன் அவயோகியா வருவா, அதனாலங்களா சார்? வெரி குட். அதே முன்னாடியே சொல்லல சார். கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் சார் சார். குரு வந்து யோகி அப்படின்னா சூரியன் வந்து அவயோகி. குரு புனர்பூசத்துல இருக்காரு அப்படின்னா அவருடைய உதைப்பு வந்து கிருத்தியை போய் தொடுது. கிருத்திகை என்பது அவயோக நட்சத்திரம். அதில் கிரகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஜாதகத்தில் கிரகம் இருந்தால் ரொம்ப மோசம். ஜாதகத்தில் கிரகமே இல்லைனாலும் கோச்சாரத்தில் வந்து இன்னைக்கு மகத்தில் இருக்கிற சூரியன் வந்து அடுத்தது வந்து கிருத்திகைக்கு வரதான் போறாரு. புதன் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு கிருத்திகையை நோக்கி. சுக்கிரனும் வந்து கிருத்திகை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன பண்ணும்? அவர்களுக்கு பண இழப்புகளை, இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் சூலம் மரியன் வைத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் பண இழப்புகளை ஏற்படுத்த எல்லா கிரகமும் வந்து தயாராகிட்டு. சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேர் வந்து கிருத்திகை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூரியன் புதன் சுக்கிரன் எங்க இருக்காரு கோச்சாரத்துல? சூரியன் மகம் சார். சூரியன் மகம், அப்புறம் சுக்கிரன் புனர்பூசம். சுக்கிரன் புனர்பூசம். அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் கீழே இறங்கிட்டார் புதன். புதன் ஆயில்யம் குருஜி. ஆயில்யத்தில் இருக்கார். இவங்க எல்லாம் கிருத்திகை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கோச்சார குரு யோகியாக இருந்தாலும் அவருடைய உதைப்பு பாதிக்கப்படுவதால் இவர்களெல்லாம் இழப்புகளை சந்திக்க போகிறார்கள். ஓகேவா? ஓகே சார். ஓகே குருஜி. இப்ப அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்த அதிகண்டமோ வஜ்ரமோ சுக்கிரமோ நம்ம உமாமகேஸ்வரி தெரியுமா யாருன்னு? சார் இருக்காங்க சார். இல்ல உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா கேட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்து உமாமகேஸ்வரி இருக்காங்க, தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் குருஜி. இப்போ அவங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டைலர் ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பியூட்டி பார்லர் வந்து ஒரு தொழிலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி, சார் தீபாவளி சீசன் வரப்போகுது, நான் வந்து கொஞ்சம் துணியை எடுத்து வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு தோணுது இது செய்யலாமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு. உமாமகேஸ்வரி நான் என்ன சொன்னேன்? சார் வேண்டாம்னு சொன்னீங்க சார். பெரிய அளவுல பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க சார். பெரிய அளவில் பண்ண வேண்டாம், அதாவது முதலீடு போட்டு பண்ணாதீங்க. வேற யாராவது பண்ணணும்னா அவங்ககிட்ட டைஎஃப் வச்சுக்கிட்டு கமிஷன் பேஸில் பண்ணிட்டு மீதி துணி இருந்தால் அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னோம். ஆமா சார். ஓகேவா? ஓகேவா? ஓகே குருஜி.
ஓகே குருஜி. ஏன் அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, உமா மகேஸ்வரி ஜாதகத்தில் சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்காரு. உபச்சார குரு வந்து புனர்பூசத்தில் போயிட்டு இருக்காரு. அவருடைய உதைப்பு வந்து உத்திரத்தை வந்து தொடுது. இந்த கிருத்திகையும் உத்திரமும் வந்து திரிகோண நட்சத்திரம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல சூரியன், புதன், அடுத்து வந்து சுக்கிரன், சந்திரன், அது இல்லாமல் இப்ப வந்து விசாகத்துல வரும்போது, விசாகம் கிடையாது, இவங்கெல்லாம் இங்க அந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் பண்ணுறது காத்துட்டு இருக்காங்க. இந்த அதிகண்ட வஜ்ர சுக்கிரம், சூளம் மரியம் வைத்திருதி எல்லாருக்குமே பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. இப்போ வந்து உமா மகேஸ்வரி என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் துணி எடுத்து பண்ணலாமான்னு கேட்டாங்க. துணிக்கு உண்டான விறகு அது நான் வந்து ஒரு தொகை போட்டு துணி எடுத்து வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அவங்க துணி எடுத்து பண்ணலாமான்னு கேட்குறாங்க? உத்திரத்துக்கு திரிகோணமான கிருத்திகையில சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் வந்து அவங்கள வந்து லாக் பண்ண பார்க்குது. புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணேன், வேண்டாம், அது ஒரு தவறான முடிவு. உன்னுடைய யோகி யோக நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு, இது வந்து உன்னுடைய பணம், இது வந்து உன்னுடைய பணம். அதை போட்டு நீ வந்து துணி எடுத்து தொழில் பண்ணும்போது இந்த துணியெல்லாம் வந்து போகாது. அப்போ துணியை வச்சுக்கிட்டு நீ ஒரு வருஷத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கணும், எப்படா வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வேண்டாம், இந்த பணத்தை முதலீடு போடாமல் வேறு யாராவது பண்ணினாங்கன்னா அவங்ககிட்ட டைப் வச்சுக்கிட்டு துணியை வாங்க, கடையில் வச்சுக்கோ, கிடைக்கிற லாபத்துக்கு சேல் பண்ண, உனக்கு உண்டானதை எழுதிட்டு மீதி யார்கிட்ட துணி வாங்கினியோ அவங்ககிட்ட வந்து கொடுத்துரு, மீதி துணி ஆனாலும் அவங்ககிட்டே கொடுத்துருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து தப்பிச்சிட்டாங்களா தப்பிக்கலையா? இப்போ அடுத்தது வந்து இந்த சூளம் மரியான் வைத்திருதி அதிகண்டம் வஜ்ர சுக்கிரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து உத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்யணும். அந்த உத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய யோகி, உங்களுடைய உபயோகி யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரத்தில் வந்ததுனால கிடைக்கக்கூடிய பணம் என்பது உங்களிடம் நிலைக்கும். உங்களிடம் வந்து நிலைக்கும். அப்படி நீங்க வந்து உத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணலை அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் கிருத்திகை உத்திராடத்துடன் இணைஞ்சு ஏதாவது ஒரு வகையில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு லாக் அடிச்சிருக்கு. அந்த லாக்கு இந்த குரு வந்து 2026 மே மாதம் வரை இருக்காரு.
இங்கே லாக் ஆகிட்டீங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த டைம் வந்து ஓடிடும் உங்களுக்கு. ஒரே லாக் தான். அரெஸ்ட் ஆனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து மீண்டும் வரதுக்குள்ள இந்த யோகி யோகா நட்சத்திரத்தில் போகக்கூடிய செட்டிங்ஸே வந்து மாறிடும். அந்த அளவுக்கு லாக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரே பிரச்சனை தான், அந்த யோகத்தையே அனுபவிக்க கூடாது, காலியாயிடும். புரிஞ்சுதா? அப்ப உமாமகேஸ்வரியை வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. ஸ்ரீதேவி என்ன சொல்லலாம்? ஸ்ரீதேவி வந்து ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொழில் ரீதியாக தொழிலை வந்து டெவலப் பண்ணாத. அடுத்து சூரியன்னா உத்திரம்னா வந்து அரசுக்கு உண்டான விஷயங்கள்ல வந்து இழப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது செஞ்சா உஷாரா பண்ணு. அல்லது அரசு ரீதியாக ஏதாவது வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து தயாராகிக்கோ, பரிகாரத்தை பண்ணிக்கோ, தப்பிச்சுக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு வேலைக்கு போகிற நபராக இருக்காங்க. இப்போ உத்திர நட்சத்திரம் என்பது உத்தியோகத்துக்கு உண்டான நட்சத்திரம், தொழிலுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம தனசேகர் சென்னை மேடவாக்கம், அவர் வந்து இதே மாதிரி தான். குரு வந்து யோகி அவருக்கு உத்திர நட்சத்திரத்தில் வந்து டிஸ்டர்ப் வந்து காத்துட்ருக்கு. அவர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தனசேகர் இருக்கீங்களா? இருப்பார். அவர் வந்து டியூட்டியில் இருக்காரு. இருக்கீங்களா? ரைட். இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? எந்த இடமாற்றமும் வந்து வேண்டாம், எந்த இடமாற்றமும் வேண்டாம். அடுத்தது தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் காத்துட்டு உத்தரத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவரு எனக்கு கால் பண்ணிட்டார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடியா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணார். அவர் கால் பண்ணி என்ன சொன்னார்னா, ஐயா நாங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தேன். இதுவரை என் வாழ்க்கையில் வந்து குரு புனப்பூசத்துக்கு வந்திருக்கு, யோகி யோகா ஸ்டாருக்கு வந்திருக்கு, எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நான் வந்து கணக்கு போட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்க அவங்க வந்து டீப் ப்ரொமோட்டுங்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன், அதில் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து இதுக்கு நீ தான் வந்து பொறுப்பு, நீ தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து கிளப்பிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. அப்புறம் டக்குன்னு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் அவருக்கு, இந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடும், கண்டிப்பாக வந்து வேலையிலலாம் வந்து பிரச்சனை வராது, இதை பண்ணுங்க சரியாயிடும் சொன்னேன். கரெக்டாக இல்லையா தானே சார்? கரெக்ட் சார், நானும் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டார், வெரி குட். அப்போ எல்லாரும் எங்கே ஏமாந்துக்கிறீங்க? சூளம் வரியான் வைத்திருதி அதிகண்டா வஜ்ர சுக்கரத்தில் பிறந்தா எல்லாருக்கும் நல்ல நேரம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கரெக்டு தானே? அதுக்குதான் இப்போ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டது உங்களெல்லாம். மண்டையிலே 4 வைக்கலாம். கரெக்டா? என்ன ஸ்ரீதேவி லைன்ல இருக்கியா? இருக்கு சார். நான் ஏன் வாய் திறக்கலைன்னா, ஒரு வாரம் முன்னாடி இந்தியன் பேங்க்ல இருந்து வந்து எனக்கு 10 lakhs வந்து லோனு தரேன்னு அவன் ஒருத்த கல்ல நிக்கிறான். என்னை விட்டுருங்கப்பா, நான் லோனே வேண்டாம் அப்படின்னா, மேடம் நீங்க
பண்றீங்களா? அதுக்கு பிறகு நான் அதுக்கு கொட்டேஷனும் ரெடி பண்ணிட்டேன். இதுகளை நம்பி லோன் வாங்கலாமா? ஐயோ என்ன யோசிச்சுட்டு இருந்தேன். 10 லட்சம் அட்லீஸ்ட் 5 லட்சமாவது வாங்குவோம். 10,000 ரூபாய் தானே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இனி ஒரு கோடி கும்பிடு. இப்போ என்னன்னா உமா மகேஸ்வரி டக்குன்னு கால் பண்ணிருச்சு, தனசேகருக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க, வீணா டக்குன்னு கால் பண்ணிருச்சு. அது யோகி எவ்வளோ நட்சத்திரம் வந்தனாலும் நான் எடுக்கல. ஆமாம். இப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எதுக்கும் ஐயா கிட்ட நம்ம வந்து கேட்டுக்குவோம், எதுக்கும் நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்டு வைப்போம் அப்படின்னு வந்து ஆளாளுக்கு வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓகே தானே ஐயா? ஐயா எனக்கு கூட நான் உங்களை கேள்வி கேட்டேங்க ஐயா. அது மாதிரி என் டாக்டருடைய ஜாப் டிரான்ஸ்ஃபர் விவகாரமா கேட்டதுக்கு ஐயா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க ஐயா. அப்போ வேண்டாம் சொல்லி எங்களுக்கு நல்வழி காமிச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. புத்தகம் காலேஜ்ல லட்சமா ஒர்க் பண்றா, அவ வந்து வேற காலேஜ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கா. வேண்டாம் இந்த இடத்துல இருங்க, அதான் நல்லது உங்களுக்குன்னு சொல்லிருக்கீங்க ஐயா. சரி ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் சரி உங்களை தேடி யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாலும் உங்களையும் நம்பி ஜாதகம் பார்க்க வராங்க தானே? வராங்க ஒரு சிலர் ஒரு சிலர் விடுவாங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்றி. இப்போ உத்திரத்துக்கு உண்டான மிக சிறந்த பரிகார கோவில் வந்து வடகண்டம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கரவீரநாதர். வடகண்டத்தில் இருக்கக்கூடிய கரவீரநாதர் எல்லாம் எழுதிக்கோங்க. வடகண்டம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கரவீரநாதர். கேட்கல வடகண்டம் கரவீரநாதர் கேக்குதா? வடகண்டம் கரவீரநாதர் அது ஒரு கோயில். இப்ப அடுத்தது திருவக்கரை வரதராஜ பெருமாள். திருவக்கரை வரதராஜ பெருமாள் விழுப்புரம் மாவட்டம். இது பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்துச்சு. விழுப்புரத்துல இருந்து திண்டிவனம் போற வழியில இருக்கு. அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யூர் வன்மீகநாதர். செய்யூர் வன்மீகநாதர். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இதில் வந்து யாருக்கு எந்த பக்கமோ அது முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு அதாவது என்னன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலும் இருக்கு, சிவன் கோவிலும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதில் வரதராஜ பெருமாள் ஒன்று கொடுத்தனா, மீதி எல்லாம் சிவன் கோவில் கொடுத்தனா. அப்ப அதுல எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிதானே? சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்கய்யா. இந்த கோயிலுக்கு எப்ப போறதுங்கய்யா? சோபனம் வஸ்திரம் சுபம் மணிசை. கேவலமான ஒரு கேள்வி. எப்போ போறதா? இதுவரை எவ்வளவு கத்துக்கிட்டாச்சு. சரி ரைட், பரவாயில்ல, அதையும் நானே சொல்லிடுறேன். சூரியன் யோகியா, சூரியன் வந்து யோகியா கூட வைக்காதீங்க,
கரணமாக வைங்க, வணிசை கரணத்தில் போங்க. ஓகே தானே? ஓகேங்கய்யா, நன்றி. ஓகே வில்லிங்கிரிநாதன் வணிசை கரணம் இருக்கணும். அதே நேரத்தில் சூரியன் வந்து அவயவமா வரக்கூடாது. ஓகேங்கய்யா, நன்றிங்க, நன்றி. வணிசை கரணம் என்பது இருக்கணும், சூரியன் அவயவமா வரக்கூடாது. சூரியன் வந்து அவயவ நட்சத்திரத்திலே இருந்துடக்கூடாது. அப்ப சூரியன் அவயவமா வரக்கூடாதுன்னா சூலம் வரியான் வைதிகத்தில் பண்ணக்கூடாது. அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாம யோகத்தில் போகக்கூடாது. அதாவது சூலம் வரியான் வைதிருதி அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நடைமுறையில் இருந்து வணிசை காரணம் இருந்தால் பயன்படுத்தக்கூடாது. ஓகே தானே? ஓகேங்க சார். அப்படி வந்து போயிடக்கூடாது. அடுத்தது சூரியன் இப்ப எங்க இருக்காரு? போறதுக்கு வந்துட்டாரு. சூரியன் என்ன பாதத்தில் இருக்காரு, என்ன டிகிரியில் இருக்காரு? சூரியன் என்ன டிகிரியில் இருக்காரு? 7 டிகிரியில் இருக்காரு குருஜி. 7 டிகிரியில் இருக்காரா? ஆமாம் குருஜி. ரைட் ரைட், ஓகே. இப்போ வந்து அதுவே சூரியன் வந்து பூரத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அவயவம் திருதி வேதிபாதம் மகேந்திரம். அடுத்தது வந்து சோபனம் ஹர்சனம் சுபம். அதாவது இந்த சுக்கிரன் வந்து அவயவமா வரக்கூடாது. சுக்கிரன் அவயவமா வரக்கூடாதுன்னா திருதி வேதிபாதம் மகேந்திரத்துக்கு சுக்கிரன் வந்து டைரக்டா அவயவியா வந்துடுவார். ஓகேவா? அடுத்தது சோபனம் அர்சனம் சுபம் நாம யோகம்னாலும் சுக்கிரன் வந்து உபாவயோகமா வருவார். அப்ப என்ன பண்ணணும்? நட்சத்திரத்தை கணக்கு எடுத்துக்கிட்டு திருதி வேதிபாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகம் பிளஸ் வணிசைகரணம் வந்து பயன்படுத்தக்கூடாது. சூரியன் வந்து பூரத்தில் இருக்கிற வரையும் உத்தரத்துக்கு வந்தால் மாற்றிக்கணும், சித்திரைக்கு வந்தால் மாற்றிக்கணும். கரெக்டு தானே? ஆமாம். அப்போ சூரியன் அவயோகமாக வந்து கரணமாக வந்துடக்கூடாது. சூரியன் போகிற நட்சத்திரம் கோச்சாரத்தில் சூரியன் போகிற நட்சத்திரம் அவயோகமாக வந்து வணிசை கரணத்தை பயன்படுத்திடக்கூடாது. ரெண்டுமே பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். அடுத்தது 2026 மே மாதம் முடிகிற வரையுமே கோச்சார குரு இங்கே தான் இருக்காரு. ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு விட்டுறக்கூடாது. குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் பரிகாரம் பண்ணிக்கணும். சரியா? அதே போல யார் யாருக்கெல்லாம் இப்போ வந்து சூரியன் வந்து வைநாசிகமா வந்திருக்குதோ, திரிசூன்யமா வந்திருக்குதோ, திரிசூன்யமா வந்து விபரீத ராஜயோகத்தை தல்லையோ, சூரியன் யாருக்கெல்லாம் வந்து முடக்கா வந்திருக்கிறாரோ அவங்க எல்லாத்துக்கும் ஆப்பு ரெடியா இருக்குது. சூரியன் அவயவனாலும் பிரச்சனை, வைநாசிகனாலும் பிரச்சனை, முடக்குனாலும் பிரச்சனை, சூரியன் வந்து தீசூன்யமா வந்து விபரீத ராஜயோகம் வாங்கலனாலும் பிரச்சனை. இவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் குரு அவயவமா வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சௌபாகியம் வியாபாரம் சாந்தி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் குரு வந்து அவயோகி அவயோக சாரத்திலே போயிட்டு இருக்காரு, இவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த நட்சத்திரம் உத்திரம் சூரியன்
யாருக்கு அவயவமாக வருதோ, யாருக்கு வைநாசிகமாக வருதோ, யாருக்கு தீசூன்யமாக வந்து விபரீத ராஜயோகம் இல்லையோ, யாருக்கு முடங்கதிபதியாக வருதோ அவைகளுக்கு தான் வந்து பாதிப்பே வந்து அதிகம். கொடுக்கமாக கொடுத்து எல்லாத்தையும் பிடிப்பு. அதுக்கப்புறம் தான் அடுத்த பாதிப்பு தான் குரு டைரக்டாக வந்து அவயவமாக வருது, உப அவயவமாக வருது, தீசூன்யமாக வருது, வைநாசிகமாக வருது. இதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார், புரிஞ்சுடுங்க. நல்லா புரிஞ்சுது சார். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குருவையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். குரு யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ராமர் வழிபாடு எடுக்கணும். ராமர் வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கணும். கரும்பு உணவு எடுத்துக்கணும். மூங்கில் அரிசியை பயன்படுத்தணும். மூங்கில் உட்கார சேர் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி பயன்படுத்தணும். இந்த பரிகாரத்தையும் பண்ணிக்கணும். யார் யாருக்கெல்லாம் குரு கெட்டு போய் இந்த உத்திரம் வந்து யோகத்தை தருதோ அவர்களெல்லாம் உத்திரத்துக்கு உண்டான உணவு என்ன, அப்பம், இனிப்பு அப்பம். அந்த அப்பத்தை சாப்பிடணும், உத்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லணும். அதே நேரத்தில் குருக்கு உண்டான பரிகாரத்தையும் பண்ணிக்கணும். எங்கள் கார்கோடேஸ்வரர் நந்து கோவில் அங்கே போய் பரிகாரமும் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரு சிலருக்கு நெகட்டிவாக வரும், ஒரு சிலருக்கு வந்து ரெண்டுமே நெகட்டிவாக வரும். அவங்க என்ன பண்ணணும், ரெண்டு பரிகாரத்தையும் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, குரு பாசிட்டிவாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உத்திரம் நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க. உத்திரம் பாசிட்டிவாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. குரு நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டு நெகட்டிவாக இருக்குன்னா ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க, ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்க ஐயா. ஓகே குருஜி, புரிஞ்சுதுங்க ஐயா. மணி என்னாச்சு? 9 ஆயிடுச்சுங்க சார். அவ்வளோதான், கிளாஸ் முடிச்சு. ஓகேங்க சார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் இப்ப உத்திரத்திலயும் உத்திராடத்திலயும் வேற கிரகமும் இருந்துச்சுன்னா, இப்ப உமாக்கு சந்திரன் வந்து கிருத்திகைல நின்னுச்சு இல்லையா, அதே மாதிரி உத்திராடத்துல வேற கிரகமும் நின்னா என்ன பண்றது சார்? அந்த அந்த கிரக காரகத்துல தான் அது வந்து ஏதோ உங்களை செய்ய சொல்லி மாட்ட விடும். புரியுதா? எனக்கு குரு உத்திரத்துல நிக்குது, கேது உத்திராடத்துல நிக்குது சார். அதனாலதான் வந்து பேங்க்ல போய் மாட்ட விட போகுது, லோன் போட்டு. பணப்பிரச்சனையில மாட்ட விட போகுது. குரு வந்து உனக்கு வந்து உத்திரத்துல இருக்கு. போச்சாத குரு புனப்பூசம், இது வந்து யோகம். இது உதைக்கிறது வந்து இந்த உத்திரத்தை. இங்க வந்து ஒரு குரு இருக்காரு, என்ன பண்ணுது, போய் லோன்ல போய் மாட்ட விட போகுது. இருக்கட்டும், அது வந்து கேதுன்னா அப்புறம் நீங்கள் என்ன அது குருவோட சேரும்போது அப்புறம் வந்து குழப்பம்னு எடுத்துக்கோ. நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம உமாமகேஸ்வரிக்கு சந்திரன் நிற்கிறதுனால துணியில் போய் மாட்ட விடுது. இதே ஸ்ரீதேவிக்கு வந்து குரு வந்து உத்தரத்தில் இருக்கிறதுனால பேங்க்ல லோன் எடுத்து மாட்ட விடுது. கரெக்டா? கரெக்ட்டுங்க சார். அப்போ இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அதை போய் வேலை பார்க்கும். புதன் இருந்தால் என்ன நடக்கும், ஏதாவது எக்ரிமெண்ட் போட்டு டாக்குமெண்ட் ரீதியாக போய் செக்கில் மாட்டிக்குவாங்க. செவ்வாய் இருந்தால் நிலப்பிரச்சனை, மிஷினரிஸ், சகோதர சகோதரிகள். ராகு இருந்தால் டெக்னிக்கலு, சாஃப்ட்வேர்ஸு, வெளிநாடு, அதன் ரீதியாக அந்த இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஜோதிட உலகமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, குருன்னா குரு புனப்பூசத்தில் இருக்கிறான்னு அங்கே போய் பலன் எடுத்துட்டு இருக்குது. நான் எங்கே வந்து பலன் எடுத்துட்டு இருக்கிறேன், அவருடைய உதைப்பில் வந்து பலன் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது தான் நடந்துட்டு இருக்குது. உதாரணம் வந்து இப்போ வந்து என்னென்னா, உமாமகேஸ்வரி ஒரு எவிடன்ஸ், தனசேகர் வந்து ஒரு எவிடன்ஸ், ஸ்ரீதேவி ஒரு எவிடன்ஸ், இன்னும் 1000 எவிடன்ஸ் எனக்கு இருக்குது. அப்போ எது வேலை பார்க்குறது? உதைப்பு தான் சார் வேலை பார்க்குது.
ஆ, நீங்க தான் சார் வேலை பார்க்குறீங்க தெரிஞ்சதில்ல. உதைப்பு தான் வேலை பார்க்கும். அப்போ உதைப்புனா என்னங்கிறது இப்போ புரிஞ்சுதா? சார் நீங்க சொன்ன உதாரணம் டிரைவர் நல்லா இருந்தா வண்டி கரெக்டா போயிட்டு சொல்றது கரெக்டுங்க சார். ஆ, உதைப்பினுடைய வீரியம் என்னன்னு புரியுதா? நான் வந்து மற்ற கிளாஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன், வளர்பிறைக்கு ஒரு உதைப்பும் தேய்பிறைக்கு ஒரு உதைப்பும் சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். வளர்பிறை தேய்பிறைக்கு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கவுண்டிங் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்களாம் வந்து என்ன, என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள், நீங்களாம் உங்களெல்லாம் வந்து அங்கீகாரம் பண்ணியாச்சு. நன்றிங்க சார். நன்றிங்க சார். கரெக்டு தானே? தேங்க்யூ சார். நன்றிங்க. அப்போ உதைப்பு இந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்கறது புரிஞ்சுக்கோங்க. நன்றி குருஜி. ரைட். இன்றைய யோகம் முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி வேற ரகசியத்தோட ஒரு ரகசியத்தோட வரணும். சரி. வெள்ளிக்கிழமை ஒரு டவுட்டுங்கய்யா. ஆ, ஐயா எனக்கு வந்து செவ்வாயும் சுக்கிரனும் கிருத்திகையில் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணணுங்க ஐயா. செவ்வாயும் சுக்கிரன் கிருத்திகையில் இருக்காங்கய்யா. அப்போ வந்து என்ன பண்ணணும், உத்தரத்துக்கும் பரிகாரம் போடணும், கிருத்திகையில் இருக்கிற கிரகத்துக்கும் கிருத்திகைக்கும் பரிகாரம் பண்ணணும். ஸ்ரீதேவி என்ன பண்ணணும், உத்தரத்துக்கும் பண்ணணும், உத்திராடத்தில் இருக்கிற கேதுக்கும் பண்ணணும். ஓகே சார். சரிதானே? ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. ஓகே குருஜி. ரைட். இன்றைய கிளாஸ் முடிஞ்சு மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஓகே குருஜி. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரைட். நன்றிங்க சார். வணக்கம் சார். நன்றி குருஜி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.